ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸோ மூன்று முடிச்சு ட்ராமாக்கு நிறைய வியூஸ் வரதே கிடையாது, சுத்தமாக போகிறதே இல்லை. இதனால எனக்கு ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லை. பட் வந்து நிறைய பேர் கமெண்டில் எங்களுக்காகவாது போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன். இதனால எனக்கு ஒரு பைசா கூட வரப்போகிறது கிடையாது. எனிவே நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்கிறதுனால உங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணுறேன். சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல சித்தார்த் வந்து ரோஹிணியை சர்ப்ரைஸ் பண்ற விதமா டெரஸ்ல வந்து அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பான். அங்க அவளுக்காக சாப்பாடுலாம் வந்து போட்டு சூப்பரா வந்து அவளை வந்து பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருந்திருப்பான். அதோட வந்து அவளுக்கு சாப்பிட தெரியாம எப்படி கத்தியை வச்சு அந்த ஃபோக்கை வச்சு சாப்பிட்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாள். உடனே இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாட்டை போட்டு விட்டு வா ரோஹிணி டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறான். ஒரு செகண்ட் வந்து இவளுக்கே அவன் மேல ஒரு மாதிரி ஃபீல் வர ஆரம்பிச்சது. என்னடா இவன் இவ்வளோ பாசமா அன்பா கேரிங்கா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட டான்ஸ் பண்றதுக்காக கதனோட கையை வந்து அவனோட கை மேல வைக்கிறதுக்கு போறா. அப்ப கரெக்டா சீமா வந்துடுறா. ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அவரை பயந்துட்டு திரும்பி பார்த்தா அங்க சீமா நிக்கிறா. ஐயோ பார்த்துட்டாலேங்கிற மாதிரி இவ திருன்னு முழிக்கிறா. உடனே சீமா சொல்லிட்டு இருக்கா, சாரி சித்தார்த், இந்த நேரத்துல வந்ததுக்கு. ரோஹிணிக்கு வந்து டேப்லெட்லாம் கொடுத்து அவளை ரெஸ்ட் எடுக்க வைக்கணும்ல, அதனாலதான் வந்தேன். சீக்கிரமா ரோஹிணி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு போயிடுறான். அதோட இங்கே வந்து சித்தார்த் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா இன்னைக்கு வந்து ரோஹிணி கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால, அதனால அப்போ கரெக்டாக பிரேம் வந்து என்னாச்சுன்னா அப்படின்னு கேட்டால் உடனே அவனை கட்டி பிடிச்சிட்டு, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா, நீ என்ன வேணா கேளு, உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து பிரேம் கூடயே பேசிகிட்டு இருக்கான். அதோட சீமா வந்து ரோஹிணி மாதிரி இருக்கிற துர்காவை வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறா, இந்த பாரு, நீ ரோஹிணிங்கிறதுனால தான் அவர் உங்ககிட்ட நெருக்கமாக இருக்காரு, நீ அவர்கிட்ட இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்காத, இதை வந்து ரோஹிணி என்றைக்குமே விரும்பவும் மாட்டா, நாங்களும் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்தது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் என்ன வேணும்னே போயிட்டு அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சியா, நான் பாட்டு பேசாம ரூமுக்கு வந்தா அவரு தான் வந்து என்னை சர்ப்ரைஸா வந்து டெரஸுக்கு அழைச்சிட்டு வந்து எனக்கு சாப்பாடு போட்டு என்கிட்ட கேரிங்கா அன்பா இருந்தாரு, புரியுதா, நீ வந்து ஏதாவது சொல்லணும்னா உன்னோட அந்த குழந்தைனார் இருக்காரு சித்தார்த்த, அவர்கிட்ட போய் நீ பேசு, என்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபின்னு திட்டி விட்டுடுறா. எங்க சீமாக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த சீனை கட் பண்ணா எங்க வேலுவை காட்டுறாங்க. அவ வந்து ரோகிணி மாதிரி இருக்கிற துர்கா இருக்கால, அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ வந்து துர்கா வந்து ட்ராமா பண்ணுவாள், அந்த இடத்துக்கே போயிடுறான். அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்து ஃபோட்டோவை காட்டி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோவை பார்த்தவொன்னே அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் சொல்லிடுறாரு. அப்போ தான் பின்னாடி வந்து ஒரு கட் அவுட் மாதிரி இருக்கும், அதில் வந்து துர்காவோட ஃபோட்டோ வந்து இருக்கும். அதை மட்டும் வேலு பார்த்தான் அப்படின்னா அவளை தான் மாட்டிப்பா. அப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த ஆள் தெரியாமல் வந்து அந்த ஃபோட்டோ மேலேயே போய் விழுந்ததுனால வேலு வந்து அதை பார்க்காம அங்கேருந்து போயிடுவான். அதை விட இந்த விஷயத்த வந்து அந்த தாத்தா இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, நம்ம துர்காவை தேடி யாரோ ஒருத்தவன் வந்து விசாரிச்சுட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சவனை பார்த்தா ரவுடி மாதிரி தெரியுது, அதனால தான் நான் வந்து இவளை தெரியாதுன்னு பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே துர்காவோட தம்பிக்காரன் கேட்டுட்டு, ஐயையோ அந்த பரத்வாஜ் வீட்டில் இருக்கிறவங்க தான் யாராவது வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னோட அக்காவுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அவள் வந்து அட்டன் பண்ணவே இல்லை. அதோட இங்கே நைட் ஆயிடுது. நம்மளோட ரோஹிணி சித்தார்த்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கா. அவளுக்கு தூக்கமே வரமாட்டுது. அப்போ தான் சீமாட்டை வந்து கேட்டுட்டு இருக்கா, ஆமாம் அந்த ரோஹிணி சித்தார்த் அவங்க லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சீமாவும் அவங்க லவ் ஸ்டோரியை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவளும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்கே ரோகிணி வந்து காலையிலேயே எந்திரிச்சு இந்த மாதிரி சாமி படம் முன்னாடி உட்காந்து பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி மாமியார்லாம் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. ரோகிணி பழைய மாதிரி வந்துட்டான்னு சொல்லிட்டு அவளும் எல்லாரும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவள் வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து பார்க்குற சசிக்கு செமையாக காண்டாவது, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறா. உடனே கொஞ்ச நேரத்தில் வக்கீல்காரரும் வந்துடுறாரு. இந்த மாதிரி வக்கீலை வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி இந்த ரோகிணி வந்து உண்மையான ரோகிணியே கிடையாது, இவ போலியானவ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் சொல்லிட்டே இருந்தோம். ஆனா இவங்க நிரூபிக்கிறதுக்கு 1 வீக் டைம் கேட்டாங்க. இப்போ 1 வீக்கும் முடிஞ்சிருச்சு. இப்ப வரைக்குமே கூட இவ தான் ரோகிணின்னு அவங்க யாருமே நிரூபிக்கல
அதனால இவள வீட்டை விட்டு வெளில துரத்துங்கங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சசிய வந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நாங்க வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. இவ எங்க ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சசி சொல்றா, அப்படியா? அப்ப இந்த பேப்பர்ல சைன் போட சொல்லுங்க. ரோகிணியோட கையெழுத்து மாதிரியே இவ கையெழுத்து இருந்தா இவ உண்மையான ரோகிணின்னு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இதை கேட்ட உடனே துர்காக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி பயந்துட்டு இருக்கா. உடனே எல்லாரும் வந்து நீ சைன் போடுமான்னு சொன்ன உடனே அவளும் பயந்துகிட்டே வந்து போடுறதுக்காக போறா. அவளுக்கு சைன் வந்து போட தெரியாது. அவளுக்கு எழுத படிக்க கூட தெரியாதவ தானே அவ வந்து கைரேகை தான் வைப்பா. கைரேகை வைக்கிறதுக்காக போறா. கரெக்டா அந்த இடத்துக்கு சித்தார்த் வந்துட்டு போதும் நிறுத்துங்க, என் மனைவியை பத்தி இந்த மாதிரி சொல்றதுக்கு நீ யாரு ஃபர்ஸ்ட்? அவ என்னோட ரோஹிணின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்கிட்ட ப்ரூஃப் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆட்டிடியூடா பேசி விட்டுறான். இதனால சசிக்கு செமையா காண்டாவுது. அதெல்லாம் செல்லுபடியாகாது சார். இந்த மாதிரி இந்த லீகல் நோட்ல நம்மளோட ரோகிணியோட கைரேகை பதிஞ்சிருக்கு. இப்ப இந்த ரோகிணி இருக்காளே, ரோகிணி மாதிரி வந்திருக்கால, அவளும் இதே மாதிரி கைரேகை வைக்கணும். இவங்க 2 பேரோட கைரேகையும் ஒரே மாதிரி இருக்கா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் நம்புவேன். என்ன வக்கீல் சார் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா வக்கீலும் ஆமா இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அதோட வேற வழியே இல்லாம மறுபடியும் துர்காவை கைரேகை வைக்க சொல்றாங்க. அவ பயந்துட்டே வந்து கைரேகையை வச்சிடுறா. உடனே வந்து சசி வந்து சீக்கிரமா இதை வந்து சர்ச் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களையே அனுப்பி வச்சிடுறா. அதோட துர்கா வந்து ரூமுக்கு போனதும் அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஐயோ ஏதோ நடக்க போகுது, இந்த கைரேகையை வச்சு எனக்கு கண்டுபிடிச்சிருவாங்க, நான் ரோகிணி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? இல்ல இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆக போறா. டக்குன்னு வந்து அந்த இடத்துக்கு சீமா வந்துட்டு என்ன பண்ற, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா வேற என்ன பண்ண சொல்ற, இந்த பாரு கைரேகையை எடுத்துட்டு போயிட்டாங்க, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வந்துட்டா நான் மாட்டிப்பேன், நீ என்னம்மா நீ ஜாலியா இருப்ப, நான் தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டே இருக்கும்போது ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே வந்து இவளும் வந்து பயந்துடிச்சிட்டு கீழே போறா. அங்க பார்த்தா இவ உண்மையான ரோகிணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்ல, உடனே சசி சொல்லிட்டு இருக்கா, நான் தான் சொன்னல நீங்க யாருமே நம்பல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. உடனே பாட்டி வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க, இப்படி எங்களை ஏமாத்திட்டியே, நீ வந்து எங்க ரோகிணியே இல்லையா, அப்ப யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்புறம் சித்தார்த்து வாய்க்கு வந்தபடி பேசுறான், உன்னை எவ்வளவு நம்பின, இப்படி ஏமாத்திட்டியே, நீ வந்து ரோகிணி இல்லைங்கிற விஷயத்த ஏன் இங்க இருந்து மறைச்ச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அப்போ போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே துர்காவோட கனவு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. அப்பதான் தெரியுது அது கனவுன்னு சொல்லிட்டு. ஐயோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கே, இப்படிதான் நடக்குமோ, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அதோட சசி வந்து என்ன பண்றா, இந்த போலியான ரோகிணி வந்து கண்டிப்பா என்ன மட்டும் பயந்துட்டு இருப்பா, அவ என்ன பண்ணான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு ரூம்ல போய் பார்த்தா அவ ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கா. உடனே இதை பார்த்துட்டு இவ என்ன டிவி பாக்குறா அப்படின்னு சொன்னா, ஆமா நான் ஏன் பயப்படணும், நான் உண்மையான ரோகிணி தானே, நான்லாம் பயப்பட வேண்டிய எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கேருந்து கடுப்பாய் சசியும் போயிடுறா. உடனே பிரேமும் இந்த மாதிரி சீமாவும் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன நீ இவ்வளோ கேஷுவலா ரொம்ப ஜாலியா இருக்க அப்படின்னு கேட்டா, இந்த பாரு வேற என்ன பண்ண சொல்றீங்க, நான் இப்பெல்லாம் நடிச்சு தானே ஆகணும், நான் வந்து இந்த மாதிரி பயந்துட்டே இருந்ததை வந்து நான் உங்ககிட்ட காட்டிக்கிட்டேன்னா நான் போலியான ரோகிணின்னு கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால தான் இப்பெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நீ படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சீமாவும் அங்கேருந்து போயிடுறா. அப்பதான் வந்து கர்டன்ஸுக்கு பின்னாடி இந்த மாதிரி துர்காவோட தம்பிக்காரன் வந்து அங்கே வந்திருப்பான் போல. உடனே தம்பி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்டா, ஆமாக்கா உன்னை பார்க்க தான் வந்தேன், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும், இந்த வேலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உன்னை பற்றி விசாரிக்க வந்து நம்ம இடத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லும் போது, ஓ அப்படியா சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. அதோட ஒரு வேலை விஷயமா இங்க துர்கா வந்து வெளில போயிருப்பா. அப்போ வந்து இந்த தம்பிக்காரனுக்கு வந்து பயங்கரமா பசி எடுக்குது. ஐயோ பசிக்குது, அக்கா வேற இல்லையே என்ன பண்றது, பேசாம போய் நம்ம கீழே போய் சாப்பிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவனும் வந்து வீட்டு உள்ளாக்க நடக்க ஆரம்பிக்கிறான். டைனிங் டேபிள்ல பார்த்தா வகை வகையா சாப்பாடு இருக்கு. உடனே அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ஒருத்தரா வந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சவுண்டை கேட்டு இவன் டைனிங் டேபிளுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு ரொம்பவே பசிக்குது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நைஸா கையை விட்டு ஒரு சப்பாத்தியை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு மேல கையை வைக்கிறான். அப்ப யாரோ ஒருத்தவங்க கையை பிடிச்சிடுறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கான். அப்புறம் தான் தெரியுது அது சீமான்னு சொல்லிட்டு. சீமா வந்து தம்பிக்காரனை பார்த்துட்டு டே நீ எப்படி இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அது வந்தவன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரும்போது அங்க பாட்டிலாம் வர சவுண்டு கேட்டு உடனே சீமா அவனை தனியா அழைச்சிட்டு போயிட்டு என்ன ஆச்சு நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது அவனும் எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த மாதிரி வேலுன்னு சொல்லிட்டு ஒருத்தவரி என்னோட அக்கா
அக்காவை விசாரிச்சுட்டு இருந்தாரு. இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். அதோட பசிச்சிச்சு, அதான் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது, ஓ அப்படியா, சரி சரி நீ வந்து பத்திரமா இங்கேயே இரு, நானே உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ யாருக்கும் தெரியாம போய் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப சசி பார்த்துட்டு, ஆமா திருட்டுத்தனமா யாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற அப்படின்னு கேட்டா, இந்த பாரு உன் வேலையை பாரு, உனக்கு என்ன, ஏன் இஷ்டம், இது ஏன் வீடு புரியுதா, நான் எப்போ வேணா சாப்பிடுவேன், எங்க வேணா சாப்பிடுவேன், என் ரூம்ல போய் கூட சாப்பிடுவேன், உன் வேலையை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு அந்த தம்பிக்காரனுக்கு போயிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்கா. ஏதோ ஒன்று சரியில்லையே, இவ எந்த காலத்துல ரூம்ல போய் சாப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காதை வச்சு ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா வேலு வந்து, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கா இங்க அப்படின்னு கேட்டா, இல்லடா இந்த சீமா இருக்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வீடு, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு விசாரிச்சியா அப்படின்னு கேட்டு, இல்லடி நானும் எங்க பார்த்தாலும் விசாரிச்சு பார்த்துட்டேன், அவளை பத்தின ஒரு விஷயம், ஒரு சின்ன க்ளூ கூட எனக்கு கிடைக்க மாட்டேது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இங்க துர்காவை தான் காட்டுறாங்க. அவ ஒரு இடத்துக்கு போயிருப்பாள்ல. அங்க போன இடத்துக்கு இங்க சித்தார்த்துமே வந்துடுறான். "ரோகிணி இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறான். அதுவா? "இல்லங்க சும்மா தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ அப்படியா? வா பக்கத்துல ஒரு புனிதமான கோயில் இருக்கு. அங்க போய் நம்ம 2 பேரும் சாமி கும்பிடலாமா?" அப்படிங்கிற மாரி ஆசையா கூப்பிடுறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போறா. 2 பேரும் ஒண்ணா சாமி கும்பிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்ப சித்தார்த் பின்னாடியே நடந்து போகும்போது, அந்த பெல் இருக்கும்ல, அத அவனோட தலையிலேயே அடிச்சிருது. அவன் ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால அத பார்த்து ரோஹிணி விழுந்து விழுந்து சிரிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஐயர் வந்து ஒரு 2 கயிறை கொடுத்து, இந்த மாதிரி வந்து உங்க மனசுல வந்து எதையாவது நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற கம்புல போய் நீங்க கட்டுங்க. அப்படி கட்டுனீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் மனசுல வந்து பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு அந்த கயிறை வந்து கட்டிட்டு இருக்காங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.